என்ன 4 பேர் எட்டி பார்க்கணுங்கிறதுக்காக நான் வாழல. என்னை எட்டி பார்க்க வேண்டிய ஒரு நேசர் இருக்கிறாரு, அவர் என்ன பார்க்கணுங்கிற துடிப்புல வாழ்றீங்களா? அதுதான் மனம் திரும்புதல். தாவீது ராஜா அழகா சொல்வார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை அரைக்கிற மனுஷன் பாக்கியவன். அவ்வளவு ஈடு இணை இல்லாத ஒரு தகப்பன். அவரை ருசிச்சிட்டோம்னா நம்மளால சும்மாவே இருக்க முடியாது, சும்மாவே உட்கார முடியாது. நல்லா குருத்தொல்ல நேரில் வந்து இருக்கிறோம், அழகான பவனியை பார்த்தோம், பவனியில் போயிட்டு வந்தோம், நல்லா ட்ராக்ஸ் கொடுத்தோம், எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்து ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிறோம். இதே போலதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பவனி போனாரு, கழுதையில போறாரு. சரித்திரம் சொல்லுகிறது, குதிரையில பவனி ராஜாக்கள் குதிரையில பவனி போறாங்கன்னா அங்க ஏதோ யுத்தம் இருக்குதுன்னு அர்த்தம், பிரச்சனை இருக்குது. சரியா? யுத்தத்துக்கு அடையாளம் குதிரையில பவனி போயிட்டாங்கன்னா. ஆனா ராஜாக்கள் கழுதையில பவனி போறாங்கன்னா சமாதானம். அப்போ ராஜாக்கள் குதிரையில ஏறுறாங்களா கழுதையில ஏறுறாங்களாங்கிறத பார்த்து அறிஞ்சு கொள்ளலாம், இவங்க யுத்தத்துக்கு வர்றாங்களா இவங்க சமாதானத்துக்கு வர்றாங்களாண்டி. நம்ம ஆண்டவர் யூத ராஜசிங்கம், கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. அவர் யூத ராஜசிங்கம். ஆமென். உலகத்தை மீட்டெடுக்க இந்த உலகத்தை தேடி வந்த ராஜா ஒரே கழுதையில பவனி போறாரு, சமாதானத்தை கூறும்படியாய். நான் வந்தது கலகத்துக்கு இல்ல, சமாதானத்துக்கு வந்து இருக்கிறேன். கழுதையில பவனி போறாரு. இப்ப அவர் பவனி போயிட்டே இருக்கிறாரு. ஒரு திரள் கூட்ட ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள், சரியா? லட்சக்கணக்கான பேர் அந்த பவனியில முன்னாடியும் பின்னாடியும் குருத்தலையை பிடிச்சிட்டு போனாங்களா, லட்சக்கணக்கான பேர். வேத பண்டிகர் சொல்றாரு 5 லட்சத்துக்கு மேல ஜனங்கள் இருந்தாங்கன்னு. அப்படின்னா யோசித்து பாருங்க, அந்த உலகமே திரண்டு வந்த மாதிரி இருந்திருக்கும். அவ்வளவு லட்சக்கணக்கான பேர் அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் குருத்தோலைகளை பிடிச்சிட்டு பவனி போறாங்க. முன்னடப்பாரம் பின்னடப்பாரம், ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அவங்க என்னன்னாங்க, இவரே ரோம ஆட்சியை பிடிச்சி நமக்கு ராஜாவா வர போறாரு. சரியா? ரோமர்கள் கடுமையா ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம், இதுவரைக்கும் ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் இவர்தான். இவர் ரோமர்கள் ஆட்சியை பிடிச்சு இனி நம்மளை இவரை சமாதானத்தின் பாதையில நடத்த போறாரு. எல்லாருடைய எதிர்பார்ப்பு அப்படி இருந்துச்சு. இப்ப அவர் பவனி வரைகிற அந்த கழுதை, சரியா? கழுதை வந்துட்டே இருக்குது. எருசலேம் நகரத்துக்கு சமீபமாய் வண்டி வந்துச்சு, கழுதை வருது. இப்போ லட்சக்கணக்கான பேர் சுத்தி இருக்கிறாங்க. இவங்க போட்டாலே போதும், இவங்க பட்சத்துல இருந்தாலே அந்த ரோம் ஆட்சியை கையில் எடுத்துடலாம். தலைவர் இவர் தான், ராஜா இவர் தான், எல்லாத்துக்கும் தெரியுது. அந்த நகரத்துக்கு சமீபமாய் வந்த போது லட்சக்கணக்கான பேர் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்துல வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று துதித்து பாடி எல்லாத்தையும் விரிக்கிறாங்க, வஸ்திரத்தை விரிக்கிறாங்க, மரக்கிளைகளை வெட்டி போட்டு விரிக்கிறாங்க. இவர் அந்த நகரத்துக்கு சமீபமாய் வந்த போது வேதத்தில் பார்க்கிறோம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல, லூக்கா 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை பார்க்கும்போது பாருங்க, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. சரியா? கண்ணீர் விட்டு அழுது. 42வது வசனத்தை பார்க்கும்போது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஆமென். சொல்றாரு, எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் சொன்ன அந்த கண்ணீர் விட்டு அழுகிறார். அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விடுறாரு. சரியா? இப்படிதான் இருந்திருக்கும். நம்ம வந்த பாதைகள் எப்படி இருந்துச்சு? இப்படிதான் பயங்கரமான பாதையா இருந்துச்சு. கண்ணீர் விட்டு அழுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ உன் கண்களுக்கு அது மறைவாயிருக்குதே. எல்லா திரள் கூட்ட ஜனங்களும் நினைச்சாங்க, இந்த பக்கமா போயிட்டா ரோமர்களுடைய ஆட்சியை பிடிச்சு ராஜாவா மாறிடுவாரண்டி. நம்ம ஆண்டவர் வந்தார். எருசலேம் தேவாலயம் எந்த பக்கமா இருக்குதோ அந்த பக்கத்துல கழுதையை திருப்பினார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பாதை வருது. இந்த நகரத்துக்குள்ள வரும்போது 2 பாதை வருது. ஒரு பாதையில அவர் போயிட்டாருன்னா ராஜாவாய் மாறி விடலாம், ரோமர்களுடைய ஆட்சியை பிடித்து விடலாம். ஆனா அவர் அந்த ஆட்சியை நோக்கி போகாம, அந்த குறிப்பிட்ட ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக மாத்திர, விடுதலைக்காக மாத்திர ராஜாவாய் மாறுகிறதை விரும்பாமல், பிதாவினுடைய சித்தம் எது அதை நிறைவேற்றும்படியாய் எருசலேம் நகரத்தை நோக்கி போனார். கைகளை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளில் அன்பு தேவ பிள்ளையே, அன்பு தேவ பிள்ளையே, அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்ததுனால்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சபைக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆமென். இது அவருடைய சரீரமாகிய சபை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்பதான் கேட்க போறோம், கண்ணுக்கு மறைவா இருந்தது எது? இத்தனை பேர் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மளை பார்த்து அவர் அழுற விதத்துல இருக்குதா, நம்மளை பார்த்து அவர் சந்தோஷப்படுற விதத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? புரியுதா? கிறிஸ்தவ நாமம் தரிக்கப்பட்ட உடனே கிறிஸ்தவர்கள் கிடையாது. தாய் தகப்பன் கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால கிறிஸ்தவங்க இல்லை. சபையில் பேர் எழுதப்பட்டதுனால கிறிஸ்தவர்கள் இல்லை. கல்லறை தோட்டத்துக்குள்ள போய் வைக்கிறதுனால பரலோகம் செல்ல முடியாது. நம்மளை பார்த்தா அவர் சந்தோஷப்படுவாரா, இல்லைன்னா உன் கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறதே என்று சொல்லி நம்மளை பார்த்து அழுவாரா? ஆமென். கண்ணுக்கு மறைவா இருக்கிறதே, கண்ணுக்கு மறைவா இருக்குதே. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அது உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. கண்ணுக்கு மறைவா இருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ரட்சிப்பு. ஆமா, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? புரியுதா? எபிரேயர்ல தெளிவா பார்க்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துடைய பின்பகுதியை பாருங்க. எபிரேயர் 2:4 பின்பகுதி வாசிக்கிற பாருங்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், என்ன கவலை? சோறு பொங்கலையே கவலை, வீட்டை பெருக்கலையே கவலை, துணியெல்லாம் துவைக்கலையே கவலை, நாளைக்கு வருவானே அந்த குழு இந்த குழுக்காரன் வந்து நிற்பானே, பணம் கட்டணுமே கவலை, வட்டி கொடுக்கணுமே, இந்த மாசம் வட்டி கொடுக்கணுமே, மாசம் முடிய போதே, என்ன ஈஸ்டர் பண்டிகை வந்துட்டா நாள் முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் தொண்டை பிடிச்சிருவாங்களே கவலை. மனுஷனுக்கு ஒவ்வொரு கவலை. ஆனா வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமே, உயிரா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மார்த்தால பார்த்து சொன்னார், மார்த்தாலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கிறா. நிறைய கவலை. பிள்ளை படிக்கலைங்கிறத கவலை, பிள்ளைக்கு சரீரத்தில் வியாதிங்கிற கவலை, சரியான வருமானம் இல்லையே கவலை, சின்ன வீட்டில் இருந்தால் பெரிய வீட்டை கட்டணுமே கவலை, பைக்கு கையில் இருந்துச்சுன்னா கார் வாங்கணுமே கவலை. சரியா? துணி கடையில் போய் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி 2 வாரம் போட்ட உடனே பழசாயிரும், அடுத்து ட்ரெஸ் இல்லைங்கிற கவலை. ஆமாம், இதான் நடக்குது. ஃப்ரிட்ஜை வாங்குவோம், வாஷிங் மிஷினை வாங்கி வைப்போம், இல்லையே வாங்கி வச்சாச்சு, 1 வருஷம் ஆகிட்டா பழசாயிட்டே, கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டே, கவலை, ஒரே கவலை மனுஷனுக்கு. அதான் மார்த்தாலை பற்றி சொன்னார், மார்த்தாலே நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கிறா. தேவையானது ஒண்ணுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்குல தான் ரட்சிப்பு இருக்குது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்லா கைகளை தட்டி. ஆமென். அதான் சொன்னார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பாயானால் வரப்போகிற தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்வாய்? என்ன தண்டனை வந்தா என்ன? இப்போ 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 நல்லா இருக்கிறேன்னா அதுதான் பார்க்கணும். இப்போ சாப்பாடு கிடைக்குதா? இப்போ நினைக்கிறது நடக்குதா? நாளைக்கு என்ன நடந்தா நமக்கு என்ன?
நிறைய பேர் இருதயம் இப்படிதான். சரியா? நாளைக்கு என்ன கிடைச்சா என்ன? சில பேர் இந்த தற்கொலை எல்லாம் பண்ணி சாகுறாங்க தெரியுமா? கயிறை போட்டு மாத்திரையை சாப்பிட்டு மருந்தை குடிச்சு சாகுறாங்க. அவங்களுக்கு நினைப்பு என்ன தெரியுமா? நம்ம செத்துட்டா பாடு முடிஞ்சு அதுக்கப்புறம் தானே தொடங்கும். உலகத்துல இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு தான். சொல்லுங்க, உலகத்துல இருக்கிற வரைக்கும் சான்ஸ். கேக்குதா? உலகத்துல உயிரோட இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு மகனே. உலகத்துல உயிரோட இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு மகளே. எதுக்கு? ஆத்துமாவை பலப்படுத்தும்படியாய். இந்த மரம் இந்த வருடம் இருக்கட்டும், நல்ல கனிகளை கொடுக்கலன்னா வெட்டு உண்டாக்கி நீல போட்டுடலாம். உயிரை வச்சிருக்கிறார் தம்பி, நல்லா சம்பாதி. 3-4 வருஷத்துல சீட்டு முடிஞ்சிரும். அந்த சீட்டு பணத்தை எடுத்து வீடை கட்டு. இதுக்குள்ள வாழ்க்கை. 5 வருஷம் சீட்டுல சேர்ந்துட்டா போதும். 5 வருஷம் நீ உழைச்சிட்டீன்னா ஏதாவது ஒண்ணு வாங்கிடலாம். இதுக்குள்ள வாழ்க்கை. வரப்போகிற தண்டனைக்கு நீ தப்ப வைக்கணும். என்ன தண்டனை? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்த செய்யுங்கள். கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும். பற்றி எரியும், பற்றி எரியும். சில தத்துவ ஞானிகள் சொல்லுவாங்க, அவர் அன்புள்ளவர்ல, என்ன அவர் என்ன அழிக்கவா செய்வாரு? அவர் பட்சிக்கிற அக்கினி. அவன் புரிஞ்சுக்கணும். அவன் பட்சிக்கிற அக்கினி. ஹல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். பிதாவா இருந்து உலகத்தை படைச்சாரு. குமாரன் வந்து ரத்தத்தை கொடுத்தாரு, உயிரை கொடுத்தாரு. பரிசுத்த ஆவியானவராய் தேற்றவனாய் கூட இருந்து பாவம் எது, நீதி எது, நியாய தீர்ப்பு எது கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஏன்? நம்மளை வாழ வைக்கும்படியாய். சரியா? கொஞ்ச கால வாழ்க்கை பூமியில இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காக நீ வாழணுங்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவராய் கூட இருக்கிறாரு. வரப்போகிறார் நீதியுள்ள நியாயாதிபதியாய். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது அவர் உக்கிர கோபம் உள்ளவர் என்று சொல்லி. அவர் உக்கிர கோபம் உள்ளவரா. சூரியனுக்கே போக சொல்ல முடியாது. என்ன? இந்த மலையில உள்ள காடுகள் எல்லாம் அந்த வெயில் உஷ்ணத்துல எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. நல்லா எரிய ஆரம்பிச்சுட்டு நிறைய காடுகள் கரைஞ்சு போச்சு. ஏன்னா வெயில் உஷ்ணத்துல அவரை படைச்ச சூரியனுக்கு முன்னாடி அந்த வெயிலையே நிற்க முடியல. இப்ப போய் நின்னுங்களா அந்த நட்டு வெயில்ல நின்னுங்க, தெரியும். அவ்வளவு மேல இருந்து கீழே வர்ற அந்த சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடியே நிக்கலன்னா படைத்த தேவன் பயங்கரமானவர். சொல்லுங்க, பயங்கரமானவர். ஆமென். அவர் நல்லவர், அவர் பிரியவர். இன்னைக்கு சொல்ல போற ஐயா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்ற வாழ்க்கை இல்லப்பா. அந்த ரட்சிப்புக்காக தாகமாய் காத்திருக்கிற வாழ்க்கையை தாரும். அப்படின்னா அந்த ரட்சிப்புகளை என்ன இருக்குது? ரட்சிப்புகளை என்ன இருக்குது? இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா கை நிறைய பேர் தூக்கணும். என்ன ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா? கேளுங்க. ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? அன்னைக்கு நகரத்தை பார்த்தா தான் சொன்னாரு, உன் கண்ணுக்கு இப்ப மறைவா இருக்குதே, கண்ணுக்கு மறைவா இருக்குதே. ரட்சிப்பு நிறைய கண்ணுக்கு மறைவா இருக்குது தம்பி. ஏசப்பா தெரியுது, அவர் தான் தேவண்டி தெரியுது, அவர் தான் உலகத்தை படைச்சவரண்டி தெரியுது, அவர் உலகத்தை நியாயந்திருக்க வரப்போறவர் தெரியுது. ஆனா அவருக்குள்ள இருந்த அந்த மகிமையின் ஆசீர்வாதம் நம்ம கண்ணுக்கு மறைக்கப்பட்டு இருக்குதே, மறைக்கப்பட்டு இருக்குதே. ஒரு இந்த தர்மம் எடுக்கிற ஒரு பிள்ளையோட இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை கிடைச்சிச்சு. அதுக்கு பாருங்க, அது ஒரு கழுத்துல ஒரு தொட்டில போட்டுட்டு ஒரு சின்னதா ஒண்ணு போட்டிருக்குது. நான் காருக்குள்ள இருந்து பொம்மை போலன்னு நினைச்சிட்டேன். அந்த பிள்ளையே சின்ன பிள்ளை, அதுக்கு தோல்ல ஒண்ணு தொங்கிட்டு கிடக்குது. இந்த குரங்கு குஞ்சு மாதிரி கிடக்குது, குட்டி மாதிரி. நான் 2 தெரிஞ்சது பொம்மைன்னு சொன்னேன். சொன்னாங்க இல்ல அது பிள்ளைன்னு சொன்னாங்க. கிளாஸ் இறக்கி பாத்ரூம் பண்ணி அந்த பிள்ளைகிட்ட கேட்ட, இதை தூக்கி காட்டு அப்படின்னேன். அது தூக்கி காட்டுறது குரங்கு குட்டி மாதிரி இருக்குது, சின்னதாட்டு. அவர் அந்த மகள்கிட்ட அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், எங்க படுப்பிய? வீடு இல்லை, ரோட்டோரத்தில் படுக்கிறோம் இடத்தெல்லாம். சொன்னா ஒரு நாள் எவ்வளோ கிடைக்கும்?
ஏதோ சொன்னா 150 200 ஏதோ 50-100 கிடைக்கும் அப்படின்டி கேட்டேன். உனக்கு இது கஷ்டமா இல்லையா? இந்த வேலை உனக்கு கஷ்டமா இல்லையா? ஏசப்பா தேடினா நல்லா இருக்கல, உனக்கு இது கஷ்டமா இல்லையா? இதுதான் கஷ்டம், இதுதான் ஈஸியா இருக்குன்னு சொல்றா. புரியுதா? இந்த வேலை தான் ஈஸியா இருக்குன்னு சொல்லு. இந்த பிள்ளை சொல்லுது இந்த வேலை தான் ஈஸியா இருக்குதுண்டி. தலையும் கட்டல, தலை காஞ்சி கிடக்குது, துணியல்ல, ஒரு சின்ன தொட்டில் மாதிரி போட்டு ஒரு சின்ன குரங்குஞ்சி மாதிரி ஒண்ணு உள்ள போட்டுட்டு அப்படியே எடுக்குது, கை நீட்டி கேட்டுட்டு தெரியுதா? உன இந்த வேலை கஷ்டமா இல்லையா? இல்ல, இதான் ஈஸியா இருக்குது. புரிஞ்சா? அப்போ அப்படி வாங்கி கை நீட்டி வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு அது ஈஸியா தான் தெரியும். இப்ப நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? கண்ணு மறைக்கப்பட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. கண்ணு திறக்கப்பட்டுட்டுன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்ல. உலகத்துல கண்ட்ரோல்ல தானே வாழ முடியும். எப்படி வாழ முடியாதுல்ல? என் கண்ணு கட்டப்பட்டுட்டு கையை தட்டி பாட நல்லா இருக்கு. கை தட்டி பாடலாம், அந்நிய பாஷை பேசலாம், ஆவியில களி கூறுகிறதை போல கூறலாம், பக்கத்துல ஆட்களை இருக்க விடாம ஆடலாம், எல்லாம் செய்யலாம். கண்ணு கட்டப்பட்ட பிரயோஜனம் கிடையாது. பிழையாம் ஒரு தீர்க்கதரிசிதான். ஆனா அதே பீலையாம் சொன்ன வார்த்தை, இப்பொழுது கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஊழியம் செய்யலாம். கண்ணு கட்டப்பட்ட நிலைமையில் ஊழியம் செய்யலாம். கண்ணு கட்டப்பட்டுட்டே ஊழியம் செய்யலாம். கண்ணு கட்டப்பட்டுட்டே ஆராதனை நடத்தலாம். கண்ணு கட்டப்பட்டுட்டே தீர்க்கதரிசனம் உரைக்கலாம். கண்ணு கட்டப்பட்ட நிலைமையில பிசாசுகளை துரத்தலாம். பிசாசு ஓடுமா? ஓடும். கண்ணு கட்டப்பட்ட நிலைமையில தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா? முடியும். கண்ணு கட்டப்பட்ட நிலைமையில அற்புதம் நடக்குமா? நடக்கும். வேதம் சொல்லுகிறது, உம்முடைய நாமத்தினால தீர்க்கதரிசனம் உரைத்தோமே, உம்முடைய நாமத்தினால் அற்புத அதிசயங்களை செய்தோமே, உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோமே. ஆண்டவர் சொல்வார், அக்கிரம செய்கைக்காரரே, உங்களை நான் அறியவில்லை. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மகிமை உன் கண்ணுக்கு மறைவா இருக்குதே. சரியா? இலவசமான ஆசீர்வாதம். உலகத்தை தேடி உயிரை கொடுத்ததுனால கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்குது? ரொம்ப வேகமா ஒரு காமன் நேரத்துல முடிக்க போறோம். சரியா? என்ன இருக்குதா? முதலாவது பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்பு இருக்குது. சொல்லுங்க, ரட்சிப்புக்குள்ள பாவ மன்னிப்பு இருக்குது. ஆமே, எல்லாரும் ஆமே. ரட்சிப்பு என்கிற இந்த பெரிய காரியத்துக்குள்ள பாவ மன்னிப்பு இருக்குது. நான் வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை அப்படி முன்னாடி நிறுத்துறேன். லூக்கா 1:7 வசனத்தை பாத்தீங்கன்னா, லூக்கா 1:77 நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பை குறித்து வந்த தீர்க்க தரிசனத்தை பாருங்க. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை. இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பின் நிச்சயம். எத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கு எனக்கு தெரியும் சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டுங்கிற நிச்சயம் எனக்குள்ள இருக்குது. நல்லா கையை தூக்கணும். ஆமே, இதுதான் ரட்சிப்புக்குள்ள இருக்குது. சரியா? இதான் ரட்சிப்புக்குள்ள இருக்குது. பாவ மன்னிப்பின் நிச்சயம், இருதயம் துக்கப்படாது. சரியா? பாவ மன்னிப்பின் நிச்சயம் வந்துட்டுனா இருதயம் வெயிட்டா இருக்காது, நம்பிக்கை வந்துடும். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அவர் பாதத்துல போனா எனக்கு அவர் செவி கொடுப்பார், என் துக்கத்தை மாத்துவாரு, என் கண்ணீரை மாத்துவாரு, என்னுடைய இந்த நெருக்கமான சூழ்நிலையை மாற்றி விசாலத்தை தருவாரு. நிச்சயம் இருதயத்துல வந்துடும். அதான் பாவ மன்னிப்பு நிச்சயம். என் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். யாருக்கு இந்த நிச்சயம் வரும்? பாவ மன்னிப்பை பெற்ற பிள்ளைகளுக்கு. அதனால்தான் தந்தை அழகா பாடுவார், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ரட்சிப்பு சாதாரணமானது இல்ல சகோதரனே, சகோதரிய, ரட்சிப்பு சாதாரணமானது இல்ல. இது பணம் கொடுத்து வாங்க முடியாது, திறமைய தாளந்து கொடுத்து வாங்க முடியாது, காணிக்கைகள் கொடுத்து வாங்க முடியாது. இலவசம், அவருடைய இரத்தத்தினால இலவசம்.
ஆமென். அதான் சொல்றாரு, அவருடைய இரத்தத்தினாலே, உருக்கமான இரத்தத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தும்படியாய். ஆமென். நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு. நல்லவர். ஆமென். ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. ஏசாயா 59 அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஏசாயா 59 அதிகாரம் 2வது வசனத்துல வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கின்றோம். ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு உங்கள் முகத்தை உங்களுக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. புரியுதா? உங்கள் அக்கிரமங்களே, சரியா, உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு விதிவிலக்கு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீ பிள்ளை பாவம் மன்னிப்பு நிச்சயம். பாவத்தெல்லாம் கழுவிட்டாரு. நான் சொன்ன பாவம் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சம் வெண்மையா மாறிடுமா, சரியா? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னையோட அத்தனை பாவத்தையும் மன்னிச்சு மறந்துட்டாரு. எல்லாம் கடலுக்கு ஆழத்துல போட்டுட்டாரு. ஹல்லேலூயா. பாவம் அதுக்கு பிறகு பிசாசு நீ பாவேண்டி குத்துனாலும் சொல்லுவார், இல்ல நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை. இருதயத்துல தைரியம் வந்துடும். நான் தகப்பனுடைய பிள்ளை, உலகத்தை கலக்குவேன். நான் தகப்பனுடைய பிள்ளை, இந்த பிரச்சனையை நான் மேற்கொண்டு எழும்புவேன். நான் தகப்பனுடைய பிள்ளை, எனக்கு விரோதமா எத்தனை மந்திரவாதிகள் வந்தாலும் என்ன அசைக்க முடியாது. நான் தகப்பனுடைய பிள்ளை, எனக்கு விரோதமா எத்தனை மனிதர்கள் வந்தாலும் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடுவார்கள். இது யாருக்கு இந்த தைரியம்? ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு. அதான் ரட்சிப்புகளை இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு நிச்சயம். ஆமென். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவா, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், இதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை. ஆமென். எஸ் லார்ட். விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணை அவருக்கு முன்னாடி நிறுத்துனாங்க. எல்லாரும் கல்லெறிஞ்சு கொல்ல வந்து நின்னாங்க. ஆண்டவர் அழகா கேட்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதலாவது இவள் மேல கல்லெறியட்டும். சொன்னவரை கீழே ஏதோ குனிஞ்சு எழுதுறாரு. நிமிந்து பார்க்கணும்னா ஒருத்தரையும் காணல, ஒருத்தரையும் காணல. இப்ப அந்த பெண்ணு மட்டும் தான் நின்றுகிட்டு, ஆண்டவரே கேட்டோன்னு அவர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? நீ போ, இனி பாவம் செய்யாத, நானும் உன்னை ஆக்கினைகளாக தீர்க்க மாட்டேன். அந்த நாள்ல ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த பெண் தான் கர்த்தருக்கு பின்னாடி ஊழிய செய்கிற ஊழியக்காரியா மாறிட்டாங்க. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா. ஆமென். பூமியில பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு மாத்திரம் தான் அதிகாரம் உண்டு. இந்த மனுஷனும் யாருடைய பாவத்தையும் மன்னிக்க முடியாது. தேவ பிள்ளையே, எப்படிப்பட்ட பாவியானாலும் புறமே தள்ளாத தேவன் பாவத்தை மன்னித்து மீட்பை கொடுக்கிறவர். ஆமென். நீ திருநைன்னு சொல்ல மாட்டாரு, நீ கொலைகாரன்னு சொல்ல மாட்டாரு. 10 கொலை செஞ்சா என்ன, 20 கொலை செஞ்சா என்ன? அப்படிப்பட்ட கொலைகாரனும் இயேசுவை தேடி வரும்போது பாவத்திலிருந்து மீட்பை கொடுத்து, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து வாழ வைக்கிற தேவன். அல்லேலூயா. நல்ல ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு. பயங்கரமான துன்மார்க்கன், பயங்கரமான துஷ்டன். புரியுதா?
அவர் செய்யாத பாவமே கிடையாது. அவ்வளவு பயங்கரமானவர். இவர் ரட்சிக்கப்பட்டாரு, ஆண்டோடைய பிள்ளையா மாறிட்டாரு. ரட்சிப்புனாலே நல்லா புரிஞ்சு கொடுங்க, பாவ மன்னிப்பு நிச்சயம் வரணும். என் பாவத்தெல்லாம் அப்பா மன்னிச்சுட்டாரு, சரியா? அதுதான் பாவ மன்னிப்பு நிச்சயம். இவர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை வாங்கி பிள்ளையா மாறி ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. பிசாசுக்கு முன்னாடி ரொம்ப சவால் விட்டு பேசுவாராம். பாவத்துக்கு முன்னாடியும் சேலஞ்ச் பண்ணி பேசுவாராம். பாவத்துல இருக்கிறவங்களை அழைப்பார், வாங்க. எந்த பாவியையும் புறம்பே தள்ள மாட்டாரு. அப்படி பாவிகளுக்கு முன்னாடி நின்றுலாம், பாவம் செய்தவர்களுக்கு முன்னாடி நின்று அவ்வளவு வைராக்கியமாய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிச்சு ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்திட்டு இருந்தார். ஒரு நாள் பிசாசு போய் நின்றுட்டு சொன்னானா, அவருடைய அறையில இருக்கும்போது, நீ ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி பேசிட்டு இருக்கிறியே, நீ யாருன்னு உனக்கு தெரியாதா? எந்த பாவியும் புறம்பே தள்ள மாட்டார். பாவிகள் மனம் திரும்ப அழைச்சி ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி நீ பேசிட்டு இருக்கிறியே, நீ யாருன்னு உனக்கு தெரியாதா? நீ எவ்வளவு பெரிய பாவி உனக்கு தெரியாதா? உன்னை ஒரு நீட்டா பேப்பர் எடுத்தாரு, பெண்ணை கையில வச்சாரு. சின்ன வயசுல இருந்து என்னென்ன பாவம்லாம் இவருக்கு ஞாபகம் இருந்துச்சோ எல்லாம் எழுதினாரு. சரியா? எழுதினாரு. என்னெல்லாம் ஞாபகம் இருந்துச்சோ எழுதிட்டே இருந்தார். நிறைய எழுதிட்டாரு. இப்போ பிசாசை கூப்பிட்டாரு, வா பிசாசை வா. கூப்பிடலாம், சரியா? தேவ பிள்ளைங்க பழகி பாருங்க, விளையாடலாம். பிசாசங்க வாண்டி கூப்பிட்டாரு. கையில் அழகான ஒரு சோப்பு கலர் இங்கு பாட்டில் எடுத்துக்கிட்டாரு. எழுதி வச்சதெல்லாம் பிசாசிட்ட பார்த்து காட்டினேன். பிசாசை பாரு, இதெல்லாம் நான் தான் செஞ்சேன். இந்த பாவத்திற்கெல்லாம் அடிமை நான் தான் இருந்தேன். இவ்வளவு பாவத்தை, துன்மார்க்கத்தை, இவ்வளவு ஐக்கியமான காரியத்தை நான் தான் செஞ்சேன், எனக்கு தெரியும் பாரு. ஆனா என் ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால நான் செஞ்ச அத்தனை பாவத்தையும் கழுவிட்டாருன்னு சொன்னவர் இங்கு பாட்டில திறந்து அவ்வளவு சோப்பு கலர் இங்கேயும் மேல கவுத்துட்டாரு. இப்போ பேய பார்த்து சொன்னாரா, நான் இப்போ அவர் பிள்ளை உனக்கு தெரியுமா? ஓடியே போயிட்டானா, ஒரே ஓட்டமா ஓடிட்டான். என்ன சந்தோஷம், என்ன ஹல்லேலூயா. நான் பிள்ளை, என் பாவத்தை எல்லாம் அப்பா மன்னிச்சிட்டாரு, என் பாவத்தை எல்லாம் அப்பா கழுவிட்டாரு. இப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த நிச்சயம் இருதயத்துல இருக்குதா, நீங்க தான் ரட்சிக்கப்பட்டீங்க. இல்லாதவங்களை பார்த்து சொல்றாரு, இது உன் கண்ணுக்கு மறைவா இருக்குதே, அவன் கண்ணுக்கு மறைவா இருக்குதே. உங்களை பார்த்துதான் கண்ணீர் விடுகிறார், உங்களை பார்த்துதான் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறார். இரண்டாவதாக ரட்சிப்புல என்ன இருக்கு தெரியுமா? மனம் திரும்புதல். ஆமே. பாவம் மன்னிக்கப்பட்டதும் ஒரு மனிதனுக்குள்ள வர்ற அடுத்த காரியம் என்ன? மனம் திரும்புதல். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க கர்த்தர். இப்ப பக்கத்தை எட்டி பாருங்க, மாறிட்டாங்களா? நல்லா எட்டி பாருங்க, முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் எட்டி பாருங்க. யாராவது மூஞ்சியை தூக்கிட்டு ஓடுவாங்களா? சாப்பிட்ற இடத்துல ஏதாவது தட்டை தூக்கி எறிகிறாங்களா? இல்ல மாறிட்டாங்களா? மாறிட்டாங்க. ஆமென். மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம், என்ன மனம் திரும்புதல். ஒரு வசனத்தை பாருங்களா. ஆமென். கர்த்தர் அவ்வளவு நல்லவர். நம்ம வேதத்துல பார்த்தோம்னா மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் பின் பகுதியில, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் பின் பகுதியில ரொம்ப தெளிவாய் வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 9:13வது வசனத்தினுடைய பின் பகுதியை பார்த்தோம் அப்படின்னா, யார சத்தம் வாசிங்க பாப்போம். நீதிமான்களே அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அதான் ரட்சிப்பு. ஏன் உலகத்தை தேடி வந்தாரு? நமக்கு ரட்சிப்பை தரும்படியாய். அந்த ரட்சிப்புகளை பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குது. அடுத்தது மனம் திரும்புதல் இருக்குது. அவர் தொட்ட உடனே பாவத்திலிருந்து மீட்பை தர்றாரு, உடனே மனம் திரும்புதலை தருகிறார். சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். நிறைய பேர் என்ன தருமா, கையை தட்டி பாடுவாங்க. ஆராதனைக்கு வந்தா ஞாயிற்றுக்கிழமை கையை தட்டி பாடுவாங்க, சரியா? எல்லாம் செய்வாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வெளியில போனா இழுத்து விடுவாங்க. இங்க இருக்குது டீமு, சரியா? இழுத்து விடுவாங்க பாருங்க. அந்த புகை போடுறதால அவ்வளவு ஸ்டைல் அவங்களுக்கு. ஒரு ஹோட்டல்ல டீ குடிக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்கச்சுல நான் பார்த்தேன், ஒரு ஆள் அழகா டீயை கையில வாங்கிட்டு
ஒரு சிகரெட்டை வச்சுட்டு பாருங்க, சிகரெட்டை குடிக்கிறாரு, புகையை விடுறாரு, டீயை குடிக்கிறாரு. அதுக்கு பிறகு நான் டீ கடைக்கு போனால் அந்த டீ கடையில் உள்ள கிளாஸே யூஸ் பண்ண மாட்டேன். பேப்பர் கப்பு இருந்தால் வேணும், இல்லாட்ட போயிட்டே இருப்போம். உண்மையில் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். எப்படி தெரியுமா, உறிஞ்சி விட்டுறாங்க, விட்டுட்டு அழகா குடிப்பாங்க. என்ன ஸ்டைல்! ஆமா, அழகா பைபிளை தூக்குவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்குவாங்க. வெளியில போனோன்னா பார்ட்டி, குடிகார பார்ட்டி, குடிகார பார்ட்டி நிறைய பார்த்துட்டு இருக்குது. குடிகார பார்ட்டி. அங்க வீட்டுக்கு வந்தா பார்ட்டிக்கு குடிதான். சரியா? பிராந்தி கடையில பிராந்தி, அந்த கிறிஸ்துமஸுக்கு நியூ இயருக்கு விற்கிற பிராந்திக்கு அளவே கிடையாது. ஏன்னா இப்ப எலெக்ஷன்லாம் வந்துட்டு கிறிஸ்தவங்களாம் அரசியல் நிற்கிறாங்கன்னா பிராந்தி கடைக்காரனுக்கு ஓஹோதான். பார்ட்டி தூக்குறது பைபிள. சரியா? திருவிருந்துல பங்கு பெற்று அழகா திருவிருந்துல எடுப்பாங்க. அதை கொடுக்கிற ஊழியக்காரங்க பார்ட்டியில பிராந்தி குடிக்கிறாங்க. தெரியுமா? தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன், கண்ணால பார்த்துருக்கிறேன். சரியா? அதெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படுறோம். அதான் நம்ம கண்ணுக்கு மறைவா இருக்குது, கண்ணுக்கு மறைவா இருக்குது. லஞ்சம் கையில கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, சைட்ல கொடுக்கணும், வேற ஆளு மூலமா கொடுக்கணும். யாரு? பைபிளை தூக்கிட்டு போற கிறிஸ்தவங்க. புரியுதா? லஞ்சம் தூக்குறது பைபிள். அழகா வந்து முழங்கால் போடுவாங்க, நல்ல ஆவியில நிரம்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. லஞ்சம், லஞ்சம் அதல்ல வாழ்க்கை. மனம் திரும்புதல். சொல்லுங்க, மனம் திரும்புதல். குடிய விடுறது இல்ல, சிகரெட்டை விடுறது இல்ல, லஞ்சத்தை விடுறது வெளியில இல்ல, கெட்ட வார்த்தையை நாக்குல விடுறது இல்ல. அவர் உள்ள வந்த உடனே இந்த மனசு மாறி போகுது. மனசு மாறின உடனே கையில சிகரெட்டை தூக்க முடியாது. மனசு சொல்லும், உனக்கு இது தகுதியா? சரியா? தம்பி தூங்காதப்பா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அங்க பிராந்தி கடையில அது வரைக்கும் ஆண்டவரை தேடி வர்றது வரைக்கும் பிராந்தி கடையில அழகா நின்று பிராந்திக்கு வாங்கிடுவாங்க. இப்போ ஒரு அழகான ஒரு ஜென்டலா ஒரு இதை படிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? இவங்களை வாங்கி கொடுத்து வீட்டுக்குள்ள தெரியாம குடிப்பாங்க. அன்னைக்கு ஒரு தம்பி சொல்றான், சர்ச்சுக்கு போறது வரைக்கும் பிராந்தி கடையில போய் நின்று ஃப்ரெண்ட்ஸோட குடிப்பேன். இப்ப சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டேன், பாஸ்டர்ஸ் கூட எல்லாம் தொடர்பு வைக்க ஆரம்பிச்சதுனால பிராந்தி கடையில நின்னா யாராவது பார்த்துருவாங்களா? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம், வீட்டுல வச்சு குடிக்கிறோம். நீ பிராந்தி கடையில நின்று குடிச்சானா வீட்டுல குடிச்சானா எல்லாம் சாக்கடை தான். ஆமென். அது நல்லவர். மனம் திரும்புதல்னா என்ன? மனசுல வருகிற மாற்றம், மனசுல வர்ற மாற்றம். சரியா? 4 பேர் நின்று தெருவில் பேசிட்டு நிற்பாங்க, ஊழியக்காரங்களை பார்த்துன்னு ஓடுவாங்க. அன்னைக்கு ஒரு மகளை பாருங்க, வந்துட்டு இருந்தோம், வெளியில நின்னா வாசல்ல வெளியே நின்னா, நானும் எப்படி இருக்கா நல்லா இருக்கிறேன்னு கேட்டுடலாமா, வாயை துறக்கன்னு வீட்டுக்குள்ள ஓடிட்டா. அப்போதான் கூட வந்ததை சிரிக்கிறாங்க பாருங்க. சரியா? ஓடிட்டா. நான் சொன்னேன் உள்ள ஓடிட்டான்னு சொன்னேன். ஜீன் பக்கத்துல உட்காந்து, இல்லக்கா ஜன்னல் ஓடி உள்ள நின்று உத்து பார்த்துட்டு நிற்கிறா. புரியுதா? இது இல்ல மனம் திரும்புதல். சரியா? இதை ஏன் சொல்றேன்னா, சில பேர் ரோட்ல நின்று கதை பேசுவாங்க, ஊழியக்காரங்க போனா தலை தெரிஞ்சது ஓடுவாங்க. அது மனம் திரும்புதல் இல்ல. ரோட்ல நின்று வீணா கதை விடும்போது உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், மகளே நீ நிற்கிற இடம் இது அல்ல, நீ பேசுற கூட்டம் இது அல்ல, நீ என் பிள்ளை. உடனே ஓடிடுவீங்க பாருங்க. அதான் மனம் திரும்புதல். ஆவியானவர் உள்ள பேசுனது உங்ககிட்ட வந்து யாராவது வீணான வார்த்தைகளை பேச வர்றாங்கன்னா, உங்களை அறியாதபடி உங்க கால்கள் உங்களை பாதுகாத்துகளை ஓடுது பாருங்க. அதுதான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. நாற்றமான இடத்துல நீங்க நிக்கிறதற்கு உங்க கால்கள் தீவிரித்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவாரு, நீ நிக்கிற இடம் சரியில்லை மகனே, நீ நிக்கிற இடம் சரியில்லை மகளே, ஓடுவீங்க பாருங்க. அதான் மனம் திரும்புதல். எனக்கு இந்த இடம் லாய்க்கு இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். எனக்கு இப்படிப்பட்ட காரியம் லாய்க்கு இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை. இது மனம் திரும்புதல் மூலமாய் வருகிற காரியம். அதனால்தான் அழகா சொல்ல ஒரு வசனத்தை பாருங்களா, லூக்கா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். நல்லா இருக்கா இல்லையா? அண்ணே கேக்குதா? பின்னாடி அண்ணமார். ஆமென்.
ஹல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். கிறிஸ்தவங்க சொல்லி பிரயோஜனமே கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. மனம் திரும்புதல் இருக்கா? நல்லா பியூட்டி பார்லர்ல போய் லிப்டிக் போடுவாங்க, நல்லா நல்லா ஐப்ரோ எல்லாம் பண்ணி நல்லா கண்ணை டார்க்கா எல்லாம் அடிச்சு அப்படி ஒரு மேக்கப் பண்ணிட்டு அது ஒரு விகாரமா தெரியல. இத பயந்து விடுறது வாழ்க்கை கிடையாது. உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்ல, இதெல்லாம் தேவையா? சரியா, இதெல்லாம் உனக்கு தேவையா? உன்னை இவ்வளவு அழகா படைச்சிருக்கிறேன். உங்களை அறியாம நீங்களே உள்ள ஒரு மாற்றத்துல வர்றீங்க பாருங்க, அதுதான் மனம் திரும்புதல். மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்களோண்டி பயந்து இல்ல, மற்றவங்க சிரிச்சிருவாங்களோ பயந்து இல்ல, ஆலயத்துக்கு போகிறேனே மற்றவங்க என்ன பாக்குறாங்களே, பாக்குறவங்களுக்கு நான் நல்லா இருக்கணுமேன்னு சொல்லி அல்ல. எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரே, என்னை மீட்டவர் இருக்கிறாரே, எனக்காக ஜீவனை தந்தவர் இருக்கிறாரே, இது எனக்கு தகுதியா? இது எனக்கு தேவைதானா? இதுதான் என்னுடைய வாழ்க்கையா நினைச்சு ஒரு மாற்றத்துல வர்றீங்க பாருங்க, அதுதான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. நான் அந்த வருஷத்துல 3வது ஒரு பிள்ளை இருக்கா பாருங்க, கரெக்டா சொல்றேன் சரியா? இவெல்லாம் முன்னாடி வரும்போது அந்த அண்ணன் வெளிநாட்டுல, அண்ணனுக்கு ஒன்றும் தெரியாது. இவன் அழகா மேக்கப் பண்ணிட்டு வருவா சரியா, நல்லா மேக்கப் பண்ணிட்டு அழகா ஒரு பொட்டியை வச்சுட்டு அழகா வருவா. உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் தானே பார்த்துட்டு இருப்பேன். வந்து அழகா வந்து அப்படி இருப்பா பாருங்க, அப்படி பறக்க பார்த்துட்டு அந்த கண்ணெல்லாம் மூடுறதெல்லாம் கிடைக்காது. அப்படி இந்த அழகா வந்து வேடிக்கை பொருள் மாதிரி வந்து உட்காருவா. ஒரு நாள் அவட்ட அவன் ட்ரெஸ்ஸை மாற்றுமா, அவன் முகத்தை மாற்று சரியா, ஒரு நாள் அவகிட்ட உன் ஸ்டைலை மாற்று, நீ வந்த கண்ணை மூடு, ஜோம்னுண்டி சொன்னது உண்டாண்டி கேளுங்க. ஆண்டவர் தொட்டார், எல்லாத்துலேருந்து மீட்பை கொடுத்தாரு, மனம் திரும்புதலை உள்ள கொடுத்தாரு, வாழ்க்கை மாறிவிட்டது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து, கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுதா? மனம் திரும்புதல்ங்கிறது வெளியில வர்ற காரியம் இல்ல, உள்ள வர மாற்றம், உள்ள நடக்கிற மாற்றம். ஹல்லேலூயா. உள்ள ஒண்ணு நடக்குது பாருங்க, அதுதான் மனம் திரும்புதல். வெளியில மாம்சத்துல வர்றது அல்ல, உள்ளான இருதயத்துக்குள்ள, உள்ளான மனசுக்குள்ள வருகிறது தான் மாற்றம், திரும்புதல். அதுதான் உங்களை பிரகாசிக்க வைக்கும். அதை தான் வச்சு சொல்றாரு, இப்போ உன் கண்ணுக்கு அது மறைவா இருக்குதே, உன் கண்ணுக்கு அது மறைவா இருக்குதே, உன் கண்களுக்கு அது மறைவா இருக்குதே. எவ்வளவு நல்ல தகப்பன். என்ன இல்லை, கண்ணாடி முன்ன நின்று நேரத்தை ரொம்ப கொடுத்து அது என்ன பண்ணலாம், கொஞ்சம் கருப்பா இருக்கிறேனே, இதை கொஞ்சம் வெள்ளையாக்க என்ன செய்யலாம் சரியா, கொஞ்சம் முடி அப்படி இப்படி இருக்குதே, கொஞ்சம் வெட்டி விட்டு அதை அப்படி கொஞ்சம் பொஃபா வச்சா 4 பேர் பார்க்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கண்ணாடிக்கு கொடுக்குற நேரம் பக்கத்துல யாருக்கும் தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது சரியா. ட்ரெஸ் அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, 4 பேர் என்னை எட்டி பார்க்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படி நீங்க கொடுக்குற நேரம் உங்க இருதயத்தை துக்கப்படுத்திடும், பாரமாக்கிறோம் சரியா, அது உங்களுக்கு கஷ்டப்படுத்திடும். ஆனா ஒரு மனம் திரும்புதல் வந்தோடனே, யார் என்ன பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, என் அப்பா என்ன பார்த்தால் போதும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஆமா, நான் மற்றவங்க பார்க்கும்படியா வாழல, மற்றவங்களை கவரும்படியா நான் வாழல, என்ன 4 பேர் எட்டி பார்க்கணுங்கிறதுக்காக நான் வாழல, என்னை எட்டி பார்க்க வேண்டிய ஒரு நேசர் இருக்கிறாரு, அவர் என்ன பார்க்கணுங்கிற துடிப்புல வாழ்றீங்களா, அதுதான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. அந்த மனம் திரும்புதல் வந்தவங்களை முகத்துல பார்த்த உடனே தெரியும். சொல்லுங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியுமா? எக்ஸ்ட்ரா நிறைய கண்ணாடி முன்னாடி நின்று கஷ்டப்பட்டு வர்றவங்கள முகத்தை பார்த்த உடனே தெரியும். புரியுதா? அதனால சொல்லுங்க, அது அல்ல, உள்ள மாறிட்டா நீங்க கருப்பா இருந்தாலும் அழகுதான், கலரா இருந்தாலும் அழகுதான், கட்டையா இருந்தாலும் அழகுதான், பழத்தியா இருந்தாலும் அழகுதான், முடி நீளமா இருந்தாலும் அழகுதான், முடியே இல்லாம போனாலும் அழகுதான், அங்க இங்க கொஞ்சம் சரிஞ்சு நடந்தாலும் அது ரொம்ப அழகுதான். சொல்லுங்க, ரொம்ப அழகுதான். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் அழகானவர், நமக்குள்ள இருக்கிறவர் அழகானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல, அந்த மனம் திரும்புதல எனக்கு தாங்கப்பா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஆமென். சொல்லுங்க, ஆமென்.
இதான் மனம் திரும்புதல். சொல்லுங்க, மனம் திரும்புதல். பக்கத்துல யாரு இருந்தா என்ன, யார் என்ன பார்த்தா என்ன, பார்க்காம போனா என்ன, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எதவே சந்தோஷமா இருக்கிறீங்க. சரியா? மனம் திரும்புதல் என்பது உள்ளான வாழ்க்கையில் வருகிற மாற்றம். கனி கொடுக்க வச்சிரும். சரியா? நீங்க இருக்கிற இடம் கனி கொடுக்கும். நீங்க அமைதியா இருந்தாலும் கனி கொடுத்துட்டே இருப்பீங்க. உங்க முகத்துல சாந்தம் இருந்தாலும் கனி கொடுத்துட்டே இருப்பீங்க. சரியா? அதுதான் மனம் திரும்புதல். அப்ப ரட்சிப்புக்குள்ள மனம் திரும்புதல் இருக்குது. அல்லேலூயா. கடைசி உன்னை பார்த்துட்டீங்கன்னா, உன் கண்களுக்கு மறைவா இருக்குதே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டாரு தெரியுமா? அந்த ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், அழியாத ஒரு ஜீவன். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஆமென். என்ன அழகான வாழ்க்கை. என்ன பாவ மன்னிப்பு, இருதயம் வெயிட்டா இல்ல. ஏதாவது அறியாம தப்பு பண்ணிட்டாலும் அப்பா மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருவாரு. கோபப்பட்டாலும் அப்பா கோபப்பட்டை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருவாரு. ஏன் பிள்ளைய மாறிட்டோம். எரிச்சல் வந்துடும், மாம்சம் செல்லுற மேல வாங்கிறோம், வீணா பேசுறோம். ஐயா மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருவாரு. இருதயம் எப்பவும் கழிவுறோம், எப்பவும் ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லை, மனம் திரும்பியாச்சு. மனம் திரும்புதல் வந்துட்டு எல்லாத்தையும் செய்ய அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியா இருக்காது. எல்லாத்தையும் செய்ய அதிகாரம் உண்டு, ஒண்ணுக்கு அடிமைப்பட மாட்டேன். அடிமையே கிடையாது மனம் திரும்புதல்ல. வெற்றியான வாழ்க்கை. கடைசியா அந்த ரட்சிப்புகள் இருக்கிறது நித்திய ஜீவன். சரியா? நித்திய ஜீவன். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்கள ஸ்திரப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். பாடு நிரந்தரம் இல்ல, கண்ணீர் நிரந்தரம் இல்ல, துக்கம் நிரந்தரம் இல்ல, வேதனை நிரந்தரம் இல்ல, சஞ்சலம் நிரந்தரம் இல்ல, தவிப்பு நிரந்தரம் இல்ல. எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. அதான் நித்திய ஜீவன். வேதத்துல பாத்தீங்கன்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாத்தீங்கன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சந்தோஷமா? சந்தோஷமா? ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். உங்க பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு மரணமே கிடையாது. மாம்சம்தான் மரணம் அடையும். மாம்சம்தான் மரணம். சரியா? மற்றபடி உங்களுக்கு மரணமே கிடையாது. தெரியுமான்னு கேளுங்க. தெரியுமா? மாம்சம் மரணம் தான் பூமியில உண்டே தவிர நமக்கு மரணமே கிடையாதுங்கிறது தெரியுமான்னு கேளுங்க. தெரியுமா? ஆமா. கண்ணு திறக்கப்படாதவங்களுக்கும் மாம்சம் மரணம் பூமியில இருந்தாலும் நித்திய அக்கினி ஒண்ணு உண்டுங்கிறத அறிஞ்சதுனால்தான் கண்ணீர் விட்டார். கண்ணீர். எப்படி நித்திய ஜீவன் இருக்குது, அதே போல நித்திய அக்கினி, முடிவில்லாத அக்கினி. அதனால்தான் அவர் கண்ணீர் விட்டார். நகரத்தை பார்க்கும்போது அதற்காக கண்ணீர் விட்டாளுது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே. இப்பொழுது உன் கண்களுக்கு மறைவாயிருக்குதே. ஏன் கண்ணீர் விட்டா தெரியுமா? எப்படி அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நித்திய ஜீவனை வச்சிருக்கிறார், அதே போல அறியாத ஜனங்களுக்கு நித்திய அக்கினி இருக்குது. தேவ பிள்ளையே, நித்திய அக்கினி. நித்திய அக்கினி. இதுவரைக்கும் ஏசப்ப அன்பு அறியாம உங்களை விட்டு கடந்து போனவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள் எத்தனையோ பேர் போயிட்டாங்களே. இயேசுவை அறியாதவங்க நித்திய அக்கினிக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அதுதான் பாதாளம். இப்ப இருக்கிற பாதாளம் நித்திய நித்திய அக்கினி கடல். அதனால ஒரு இருதயம் துடிக்குது, ஒரு உள்ளம் துடிக்குது. எப்படி தேவனுடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறார்களோ, அதே போல தேவன் அற்று வாழ்கிறவர்கள் நித்திய அக்கினியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எதற்காக தேவ பிள்ளையே? இன்றாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றதை நீ கண்டுகொள்ள மாட்டாயா? என்னெல்லாமோ கவலைப்படுறோமே, என்னெல்லாமோ கவலைப்படுறோமே. நம்ம நினைக்கிறோம் நித்திய ஜீவனை மட்டுமா தந்தாரு, நித்திய ஜீவனை மட்டுமா தந்தாரு. இல்ல. பேதுரு கேட்கிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றி வர்றோமே ஆண்டவரே,
சரியா? எல்லாத்தையும் விட்டுட்டோம். சினிமா கூடாரத்தில் போய் உட்காந்து சினிமா பார்க்க போல, அந்த பிராந்தி கடை இந்த பிராந்தி கடை போல தெருல நின்று கதை விடல. ஐயா, சுயத்துக்காண்டி வாழலப்பா, வாழல. நான் ஆண்டி நிக்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கிறோமே. வீட்டுக்கு நிறைய நேரம் கொடுத்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்து நல்லா தூங்கி இருக்கலாம். சரியா? பிள்ளைகளோட சேர்ந்து நல்லா சுத்தி பார்க்க போயிருக்கலாம். இதான் உலகத்தார் செய்யறாங்க. ஏதாவது ஹோட்டல் அது இதுன்னு சுத்தி பார்க்க போல, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை வந்து பின்பற்றி கொண்டு இருக்கிறோமே. எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாதத்தை தேடி வர்றோம். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் முழங்கால முடக்குறோம். ராத்திரி நிம்மதியா தூங்க முடியல, எழுப்பி விடுறப்பெல்லாம் முழங்கல்ல நின்று கண்ணீர் வடிக்கிறோம். ஆண்டவரே, காலையில 7 மணி 8 மணி வர தூங்க முடியல, அதிகாலையில எழும்பணும்னு ஆசைப்படுறோம், 5 மணிக்கு எழும்புறோம். இதெல்லாம் விட்டுட்டோமே அப்பா, உண்மை பின்பற்றி கொண்டு இருக்கிறோமே. எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன தரமா சொன்னாரு? இம்மையில 100 ஆசீர்வாதம் துன்பங்களோடு கூட தான். பிரச்சனை இருக்கலாம், ஏசப்பாவை தேடியும் பிரச்சனை தானே. பிரச்சனை முடிஞ்சு போகலையே. சரீரத்துல பலவீனம் அப்பப்போ வந்துட்டு போகுது. சரியா? நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா பைபிளை வாசிக்கிறேன், ஆண்டவரை தேடி தேடி ஓடுறேன். அதனால என்னுடைய வீட்டுக்குள்ளேயே சில பிரச்சனை வருது. நானும் தனிமையாக்கப்படுறேனே, என் இருதயமும் உடையுது. வீட்டுக்குள்ள இருக்கிற அன்புக்காக ஏங்குகிறேன். நிறைய நேரம் அன்பு வீட்டுக்குள்ள எனக்கு கிடைக்கலையே, நான் உடைக்கப்படுறேனே, நான் பகைக்கப்படுறேனே. வனாந்தரத்துல நடக்கிறதை போல நிறைய நேரம் நான் நடக்கிறேனே. எலியா சூறை செடிக்குள்ள ஒளிஞ்சிருந்ததை போல நான் ஒளிஞ்சிருக்கிறேனே. நிறைய நேரத்துல நான் நினைக்கிறது என் வாழ்க்கையில நடக்கல. நான் துன்பத்தின் பாதையில நடக்கிறேன், நெருக்கத்தின் பாதையில நடக்கிறேன். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய நேரம் நான் குறைவுல நடக்கிறேனே. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. என் வாழ்க்கையில நிறைய நேரம் வறட்சியை பார்க்கிறேனே. இதுதான் துன்பம், இதான் துன்பம். இந்த துன்பங்களோடு கூட 100 ஆசீர்வாதம் பூமியில தர வரான். கையை தட்டுங்க பாப்போம், நல்லா கையை தட்டி. ஹல்லேலூயா, ஆமென். மார்க் 10:30 அழகா சொல்றாரு. 10:30 ரொம்ப அழகா சொல்றாரு. ரொம்ப நல்லவர். 100 மடங்கு ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் தருவேன் என்று சொல்றாரு. பாருங்க, இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும், அதங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களா? இவங்க எல்லாரும் உங்களுக்கு சகோதரர்கள் தான், இவங்க எல்லாரும் உங்களுக்கு சகோதரிகள் தான். சரியா? தாய்களையும் பிள்ளைகளையும், இவங்க எல்லாம் உங்களுக்கு தாய் தான். பெரியவங்களுக்கு இவங்க எல்லாம் உங்களுக்கு பிள்ளைகள் தான். பிள்ளைகளையும் நிலங்களையும் எப்படியா 100 தருவாராம். சரியா? 100 ஆசீர்வாதம். மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. நான் சொல்லல, பைபிள்ல நம்மளுக்காக உயிரை கொடுத்த தகப்பன் சொல்றாரு. 100 ஆசீர்வாதம். அதான் துன்பங்களோடு கூட. இந்த துன்பம் இல்லைன்னா நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள மாட்டோம். கை நல்லா செழிப்பா இருக்குன்னு நினைக்கலாம், பஞ்சமே இல்லை. கை ரொம்ப செழிப்பா இருந்தா போய் கேட்க மாட்டோம், அப்பா தாங்கண்டி கேட்க மாட்டோம். சில தகப்பனுக்கு ஆசை இருக்கும், என் பிள்ளையாண்ட கேட்டு வாங்கணும். என்ன? சில சகோதரிகள் இருப்பாங்க, கணவர் சம்பாத்தியம் பண்ணி மனைவிமார் கையில கொண்டு கொடுத்துருவாங்க. கணவன் நினைஞ்சு கேட்டு வாங்கணும். புரியுதா? புரிஞ்சா புரியலையா? எதுக்கு? அடிமையாக்க இல்ல, ஒரு பாதுகாப்பு. சரியா? ஒரு பாதுகாப்பு. நம்ம அக்கம்மார் ஒண்ணுக்கு ஒண்ணு குசுக்குறாங்க. ஆமென். ஒருங்க சிக்னல் வந்து சிரிக்கிறாங்க. இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, தப்பு இல்லை. ஏன் தெரியுமா? புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் தன் கைகளினால் அதை இடிச்சு போடுறா.
ஒண்ணு நல்லா தெரியுமா? நல்ல ஆண்களுடைய அழகு, நல்லா சம்பாத்தியம் பண்ணி மனைவிமார் கையில கொண்டு கொடுத்து பாருங்க. புத்தி உள்ள பெண்ணா இருந்தா கடனே வர விட மாட்டாங்க, கடனே வர விட மாட்டாங்க. சரியா? அதான் ஆணை பற்றி வேதம் சொல்லல, பெண்ணை பற்றி தான் வேதம் சொல்லுது. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். ஒரு வீடு கடனாளியா மாறதுக்கு 99% காரணம் பெண்ணுதான், பெண்ணுதான். சரியா? பெண்ணுதான் காரணம். ஒரு வீடு கடனாளியாவே தெருவில் நிற்கிறதுக்கு காரணமே பெண்கள் தான், பெண்கள் தான். ஆமென், பெண்கள் தான். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் கதை எங்கெல்லாம போயிட்டு இருக்குது. மணி 1:05 ஆவதும் பெண்ணாலே அழிவதும் கதை நல்லவர். நிறைய பேர் ஜெபிக்க வர்றவங்க பாருங்க, பரிதாபமா இருக்கும். அன்னைக்கு ஒரு சகோதரி ஜெபிக்க வந்தாங்க, கடன் சொல்றாங்க, எனக்கு இருதயம் நடுங்குது. எத்தனை லட்சம் சொல்றாங்க, புரியுதா? அக்கா எதுக்கு கடன்? வீட்டை கட்டுறதுக்கு கடன். உங்க கணவருக்கு தெரியாதா? கணவருக்கு தெரியும். அப்ப வீட்டை கட்ட ஏன் கணவருக்கு தெரியாது? அது பிறகுதான் ஒன்னொன்னா பேசுறாங்க. சரி, கடன் 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 லட்சக்கணக்கு. வீட்டை எத்தனை 25 லட்சத்து மேல வீட்டை கட்டி வீட்டை வித்தாச்சு, கடன் அடைக்க முடியல. இப்பதான் கணவருக்கு தெரியுது கடன் எவ்வளவு இருக்குதுண்டி. அந்த கணவர் வந்து நிக்கிறாரு, கண் கலங்கி போய் நிக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்க போயிட்டேன், மாசந்தோறும் என் மனைவிட்ட அனுப்பி கொடுத்துட்டு இருந்தேன், இவ்வளவு கடன் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல, அவ என்ன பண்ணுனாண்டி எனக்கு தெரியல, ஐயோ நான் கடனாளியா தெருவில் நிக்கிறேன். புரியுதா? நிறைய பெண்கள் மூலமாய் கடனாளி அவன குடும்பங்கள் இருக்குது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவதும் இந்த சொல்ல புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் தன் கைகளினால் இடித்து போடுறா. இந்த கதை எதுக்கு வந்துச்சு? சரி, இப்போ வாங்க. ஏன்னா சில கணவன் மாதிரி இப்படிதான் நல்லா சம்பாத்தியம் பண்ணி மனைவிட்ட கொடுப்பாங்க. கொடுத்துட்டு கேட்பாங்க, இப்படி என்ன போகணும், செலவு இருக்குது, கையில தா. அவங்க எடுத்து கையில கொடுப்பாங்க பாருங்க. அதுல ஒரு அழகு இருக்குது. சரி, அதுல ஒரு அழகு இருக்குது. நான் முன்னாடி பீகாருக்கு போயிருந்தேன், இன்னும் மறக்கவே செய்யாது. நான் படிச்சு முடிச்ச புதுசுல ஒரு தாயாரோட இணைஞ்சி நானே இன்னொரு வாலிப மகளுமா சேர்ந்து பீகார ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஒரு 20 நாள் அகஸ்டின் ஜவக்குமார் அங்கிள் வீட்டில் தான் மேலே தங்கி இருந்தோம். ஒரு நாள் உள்ள கீழே இருந்து அந்த ஆண்டியோட பேசிட்டு இருக்கும்போது அந்த அங்கிள் வந்தாங்க. கேட்டாங்க, ஏம்மா காருக்கு டயர் மாற்றணும், காசுதான் அப்படின்னு கேட்டாங்க. சரியா? வண்டியில டயர் முன்பக்க டயர் மாற்றண்டி இருக்குது, ரூபா தான் அப்படின்னு அந்த ஆண்டி எடுத்துட்டு வந்து கொண்டு கொடுக்குறாங்க. உண்மையில அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அவர் பெரிய ஊழியக்காரரு. ஆனால் அந்த கார்ல அந்த டயரை மாத்துறதுக்கு தன்னுடைய மனைவிட்ட வந்து வாங்கிட்டு போறாங்க. அது ஒரு பார்க்கறதுக்கு அழகு. இதே மாதிரிதான் ஏசப்பா பிள்ளைகளை அழகுபடுத்த விரும்புறாரு. நிறைய கையில தந்துட்டாருன்னு நினைக்கலாம். நம்ம போய் அப்பா தாங்கண்டி கேட்க மாட்டோம். நம்ம அப்பாவுக்கு என்ன ஆசை தருமா, என் பிள்ளை என்கிட்ட வந்து கேட்டுட்டே இருக்கட்டும். இப்போ புரியுதா? சகோதரர்கள் பக்கத்தை பார்த்து கேளுங்க, புரியுதா? புரியுதாம்மா? ஹல்லேலூயா. தருவாரு. அப்படியே சில நேரம் கொஞ்சம் டைட்டா பிடிச்சிருவாரு. அப்பாவுக்கு என்ன ஆசை தருமா, என் பிள்ளை வந்து கேட்க மாட்டேங்குது, கையில இருக்கிறதுனால தானே கேட்க மாட்டேங்குது, என்கிட்ட வந்து கேட்கட்டும். அப்பதான் போவோம், ஐயா தாங்கப்பா, தேவை நிறைய இருக்குது, பிள்ளைகளுடைய ஃபீஸ் இருக்குது, இந்த தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது, தாங்கப்பா. அப்படி பிடிக்கிறோம் பாருங்க, அதை பார்த்து ரசிப்பார். சொல்லுங்க, அதை பார்த்து ரசிப்பார். ஆமே. நமக்கு உடனே கொஞ்சம் கை டைட் ஆகணும்னு நான் துன்பத்துல நடக்கிறேன், நான் கஷ்டத்துல நடக்கிறேன்னு நினைக்கிறோம். கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, தகப்பனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல, 100 ஆசீர்வாதத்தை நம்ம மேல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. வீட்டுல அப்பப்போ வர பிரச்சனைகள் யான் தேவ பிள்ளையே தகப்பனுடைய காலை பிடிக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், வேற துன்பம் உனக்கு வராது மகனே, வேற துயரம் உனக்கு வராது மகளே. இப்படிப்பட்ட இந்த துன்பத்தோடு கூட 100 ஆசீர்வாதத்தையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் உனக்கு வைத்திருக்கிறேன். எவ்வளவு நல்ல தகப்பன்னு சொல்ல போறேன். நீங்க எனக்கு போதப்பா, உங்க அன்பு எனக்கு போதப்பா. அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எளிமைன்னு போமா. ஒரு சின்ன ஜெபம். எல்லாரும் எளிமை நின்று, கர்த்தர் பெரியவர். எல்லாரும் எளிமை நின்று கண்களை மூடி அப்பாண்டி கூடுங்களாம். கண்ணை மூடி எல்லாரும், அப்பா அழகான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை, தகப்பனே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கைய எனக்கு தந்திருக்கிறீங்களாப்பா. இந்த பூமியில உங்க பிள்ளைகளா இருந்து
ஐயா, பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு மனம் திரும்பின அனுபவத்தோடு அந்த நித்திய ஜீவன் எனக்கு தருகிறது மாத்திரம் இல்லப்பா, பூமியில 100 ரத்தனையான ஆசீர்வாதத்தையும் தந்து மறுமையில நித்திய ஜீவன் என்கிற நன்மை எனக்கு வைத்து பிள்ளையா ஓட வச்சிருக்கிறீங்களாப்பா. எத்தனை பாக்கியம், எல்லாம் சொல்லுமா, எத்தனை பாக்கியம், எத்தனை ஸ்லாக்கியம். இதற்காக தான் அன்றைக்கு அவருடைய இருதயம் ஏங்கினது. ஜனங்களெல்லாம் பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்திருந்தால் நலமா இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் உன் கண்ணுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறதே. அப்பா, நீ வாய் திறந்து சொல்லுமா, அப்பா தகப்பனேண்டி கூடுங்க. நன்றி ராஜா. இந்த ஒரு அடியை பாடும்போதே உங்க சரீரத்துல விடுதலை வருது. இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துறாரு. தகப்பனுடைய அத்தனை ஆசீர்வாதத்தையும் பிள்ளை மேல வைக்கிறாரு. தைரியமா போறீங்க. பாடிடலாமா? நன்றிப்பா. கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேசரத்தம் சிந்திய என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேசரத்தம் சிந்திய என்னை மீட்டார். வசதியின் எல்லைதான் இயேசு ராஜா, வசதியின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர் அவர் இயேசு, இயேசு, இயேசு,